ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துக்க போகிறேன். 1 கப் வெல்லம் வந்து துருவி எடுத்திருக்கேன். நம்ம காய் துருவதில் துருவிக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். 1/2 கப் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெல்லம் வந்து நல்லா கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா பொருளையும் ஒரே கப்பில் நீங்கள் அளந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக வரும். எல்லாத்தையும் சேர்த்து பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ கோதுமை மாவை சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு சேர்த்துக்க போகிறேன். சோடா உப்பு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பேக்கிங் பவுடர் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா சலிச்சிடலாம். இப்போது எல்லாத்தையும் மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். உருண்டையெல்லாம் எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உருண்டையெல்லாம் எதுவுமே இல்லாமல் மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். நான் சும்மா இன்னும் கொஞ்சம் லைட்டாக இலக்கமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் தண்ணிக்கு பதிலாக வீட்டில் பால் இருந்ததுன்னா பாலும் சேர்த்துக்கலாம். சும்மா 2-3 ஸ்பூன் தண்ணி இருந்தாலே போதும். பால் சேர்க்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி கொஞ்சம் இலக்கமாக இது போல் இருக்கணும். நம்ம மாவை எடுத்து ஊற்றும்போது இது போல் கீழே விழணும். இது போல் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். கேக் சாப்பிடும்போது இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். கிட்ஸுக்கெல்லாம் நம்ம கேக் செஞ்சு கொடுக்கும்போது ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் நிறைய போட்டு கொடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். இன்னும் நான் வந்து கொஞ்சம் பாதாம், பிஸ்தா, முந்திரி, உலர் திராட்சையும் கொஞ்சம் எடுத்துருக்கேன். இப்போ இதில் சேர்த்துடுறேன். நான் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிறேன். உங்களுடைய வீட்டில் என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு பேரிச்சம்பழம் இருந்தால் கூட அதை கூட நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்பவே நல்லா சூப்பராக இருக்கும். கேக் ஒவ்வொரு பீஸும் நமக்கு சாப்பிடும்போதும் ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்ததுன்னா சாப்பிடவே இன்னும் டேஸ்டியாக இருக்கும். ஒரு பீஸ் கேக் சாப்பிட்றவங்க கூட 2 பீஸ் சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். கேக் ட்ரேயை வந்து ஒன்று எடுத்துக்கோங்க. எந்த ஷேப் பிடிச்சிருக்கோ அந்த ஷேப்பில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் அப்படி இல்லைன்னா வெண்ணெய் வந்து நீங்கள் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. ட்ரே ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. நான் வந்து இப்போ எண்ணெய் தான் வந்து தடவி வச்சுருக்கேன். எண்ணெய் தடவினதுக்கப்புறமா கொஞ்சமாக கோதுமை மாவு எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இதில் போட்டு இது போல் கேக் ட்ரே ஃபுல்லாக வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு மாவை வந்து தூவி வச்சுக்கோங்க. பட்டர் ஷீட் இருந்ததுன்னா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட்டர் ஷீட் இல்லைன்னா இது போல் நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவை வந்து இதில் சேர்த்துடலாம். இப்போது நல்லா இப்படி தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் காற்று உள்ளே போகாமல் நல்லா இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பபிள்ஸ்லாம் வராமல் இருக்கணும். அதனால் நல்லா இப்படி தட்டி விட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி பண்ணியாச்சு. இப்போ மேலே வந்து அழகுக்காக கொஞ்சம் நான் ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டு தீ ஃபுல்லாக வச்சு 10 நிமிஷம் வந்து நான் கடாயை சூடு பண்ணிக்கிட்டேன். இதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன் கேக் பேன் வைக்கிறதுக்காக. இது போலையும் நீங்கள் செய்யலாம். அப்படி இல்லைனா உப்பு நீங்கள் சேர்த்துட்டு அதுக்கு மேலே இந்த ஸ்டாண்டை வச்சும் நீங்கள் செய்யலாம். நான் வந்து இப்போ வெறும் கடாயில் தான் செய்ய போகிறேன். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் ட்ரே வந்து இதில் வச்சிடுறேன். கடாய் நல்லா சூடாக இருக்கும், அதனால் பார்த்து வச்சுக்கோங்க. வெறும் கடாயை 10 நிமிஷம் வந்து நம்ம சூடு பண்ணிக்கணும். கடாய் நல்லா சூடு பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இந்த கேக் ட்ரேவை எடுத்து வைக்கணும். இப்போ கேக் ட்ரேவை எடுத்து வச்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டே நம்ம குக் பண்ணணும். குறைஞ்சது ஒரு 45 நிமிஷமாவது நம்ம குக் பண்ணணும். அப்போ தான் வந்து கேக் வந்து நல்லா வெந்து வரும். தீயை ரொம்ப குறைச்சி வச்சுட்டு இப்போ நம்ம குக் பண்ணிக்கலாம். மேலே ஒரு மூடி போட்டு வச்சிடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கேக் வந்து குக் பண்ணியாச்சு, ரெடி ஆகிடுச்சு. கத்தி அப்படி இல்லைனா இந்த மாதிரி டூத் பிக் வச்சு நீங்கள்
கேக் இப்படி குத்தி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒட்டாமல் வந்ததுன்னா கேக் வந்து நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை, நல்லா கேக் வெந்து வந்துருச்சு. ஒரு 2-3 இடத்துல இது போல் குத்தி பார்த்தீங்கன்னா தெரியும், சுத்தமாக கேக் ஒட்டவே இல்லை. பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். கடாயிலேருந்து கேக் ட்ரேவை எடுத்து வச்சுக்கலாம். சூடு ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். கேக் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா கேக்கை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்படி நல்லா தட்டி விட்டோம்னா கேக் வந்து அழகாக வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து உலர் திராட்சை சேர்த்துருந்ததுனால அந்த திராட்சையெல்லாம் வந்து கீழே வந்து இறங்குனதுனால இது கீழே விழுந்துருச்சு. பேன்லேயே நிறைய ஒட்டி இருக்கிறதுனால இங்கே வந்து கேப்பாக இருக்குது. நீங்கள் உலர் திராட்சையை ஸ்கிப் பண்ணிக்கிட்டால் கூட நல்லா தான் இருக்கும். அதுதான் கொஞ்சம் லைட்டாக கலர் மாறி இருக்குது. உலர் திராட்சையை நீங்கள் ஸ்கிப் கூட பண்ணிக்கோங்க. மற்றபடி கேக் வந்து நல்லா சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கேக் வந்து நல்லா சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு. ரொம்பவே நல்லா வந்திருக்கு. கோதுமை மாவையும் வெல்லத்தையும் வச்சு நம்ம எவ்வளோ நல்லா டேஸ்டியான ஒரு கேக் ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள். உள்ளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் போட்டிருக்கிறதுனால ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. குட்டீஸ்லாம் சாப்பிட ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஒவ்வொரு முறை கடிக்கும் பொழுதும் நமக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து கடிப்பட்டுட்டே இருக்குன்றதுனால சாப்பிடவே நல்லா டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.